வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மைக் ஆம்னியாச்சா திருப்பிடுமா. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா மாப்பிள்ளை மாஸ் மாதிரி வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கோம்னா மாப்பிள்ளை விருந்து கூப்பிட வந்தேன். மாப்பிள்ளை உடனே சொல்லிட்டாப்புல, மாமா முதல் இங்கே சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் அங்கே வரேன்ட்டாப்புல. அதனால என்ன சாப்பிட்றோம்ல நாட்டுக்கோழி ஆட்டாக்காளி. இல்லை எனக்கு விருந்து வைக்கிற ஓகே மாப்பிள்ளைக்கு சரியான விருந்து வச்சிருவோம். அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டில் ஒரு சாப்பாடை போட்டு நண்பர்களே கூப்பிடுங்க. தங்கச்சி அடிச்சு இப்படி மரியாதை வேணும். வாங்க போகணும்னு பேசியா என்ன நாட்டுக்கோழி பூரி வருது. நாளைக்கு நாட்டுக்கோழி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கல்யாணம் முனிய கல்வி திருந்தலையா அறிவிட்ட நாதாரிகளா உனி இப்ப ஏன் வாயா போயான்றேன். எப்படி கூப்பிடுவேன் மாமா வா. இப்ப கல்யாணம் பண்ணாங்கன்னா மரியாதை கொடுக்குறேன் உனக்கு. நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. உட்காருங்க, போங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு பேசுனேன். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. வைப்பா தங்கச்சி. போதும் நான் டைட்டில் இருக்கேன். போதும் அவனுக்கு போய் மாப்பிள்ளைக்கு சேட்டை கிட்ட பண்றானா. கரண்டியை வச்சு மூக்கை வலிச்சு விட்டுருக்காள் சேட்டை ஒண்ணே அண்ணா. அண்ணனுக்கு போய் ஏன் ரைட்டு ஒரு அக்கா என்னை பாடா படுத்துறா. சேலையெல்லாம் ஊற வச்சிருக்கா துவைக்க. நீ போய் அவளை துவதவன்னு துவைக்க போறேன் மாமா. அவங்க ஊற வச்சிருக்காங்களா? நான் துவைக்க. நல்ல விஷயம் தானே. கேமராவனுக்கு அக்கா நாகராணி சாப்பிட்டாங்களா? हे भगवान तेरी சாப்பிட்டியாக்கா? கேமராவை ஆட்டக்கூடாது, அசைக்க கூடாது, கரெக்டாக எடுக்கணும். அப்படின்னாதே உனக்கு புரோட்டா. இல்லைன்னு வச்சுக்க மண்டவா ஜாலாதேன். குஜிலி கும்படா கொடூரமா அரம்மா மீசமணி பயலுகடா. நீ விருந்து கூப்பிட முடியா? அதுக்கு தானே கூப்பிட வந்திருக்கேன். கூப்பிடாண்டு திண்டுக்கிட்டு அசிங்கப்படுத்த பத்தி அந்த போல வேணாம்டா. ஏதோ டேஸ்டா இருக்குன்னு சாப்பிட்றேன். கூப்பிடே இல்லையாமா? என்னைக்கு வரீங்க? நீங்க தான் கூப்பிடணும். என்னைக்கு? இப்போ புதன் வியாழன் வரீங்களா? எந்த ஊருக்கு? உதவியால என்னமா விசேஷம்? ஆமா நான் போயிருமாப்ல. அப்ப இந்த வாரம் ஃபுல்லா விட்டுருவேன். அடுத்த வாரம் புதன்கிழமை வர்ற புதன் போய் அடுத்த புதன். ஓகேவா? என்னென்ன வேணும் சாப்பிடுன்னு சொல்லுங்க. எழுதுங்க. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. பெருசா தங்கச்சிக்கு என்னென்ன பிடிக்கும்? பிரியாணி கேக்குறாள். என்ன பிரியாணி? என்ன பிரியாணில? வெஜ் பிரியாணியா? சிக்கன் ரைட்டு. புரியுது. ஊத்தடா பூரி வாங்கிக்கோமா சொல்றீங்க வச்சா தானடா. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. சொல்லிட்டே இருக்கீங்க. அந்த பிள்ளை ஓன் தட்டத்தை பாக்குது, அண்ணன் ஏன் தட்டை பார்க்க மாட்டுது. நீங்க கேட்கணும். இன்னைக்கு கட்டி கொடுத்துமா மாறிட்டீங்களே. அடடா போதும்மா. மாமா சாப்பிட்டாரா? பூரி சூப்பரா இருக்கு. யாருக்கா சுட்டது? செம்ம டேஸ்ட். கல்யாணத்துக்கு என்னைக்கு வரீங்க? சாப்பாடு ஏக்கா கல்யாணம் 2 நாளைக்கு முன்னாடி வந்து அன்னைக்கு வந்தானா மாப்பிள. படத்துக்கு கூட்டி பண்ணியா தங்கச்சியா? ஆமா என்ன பண்ணா? மாமன். என்ன மாமனா?
அரே ஆறுக்கு ஆறா மாமே ஆறு மாமே அவன் மாமனா ஒன்னா நம்பர் கல்வாணி பேண்டாவன் என்ன சொல்ற அங்க சொல்ல நல்ல கூட்டு போனா அழுதுகிட்டே கிடக்கால. படத்தை பார்த்து அழுதையா நீ அழுலையா நான் என்னைக்காம அழுதுருக்கேன். அழுகவே இல்லை. தூங்கிருப்பானே அப்ப அழுகிறா அர்த்தம் அது பார்த்தா வெக்கப்பாடு கூட தூக்கிட்டு அழுகாப்பா அப்படியே அப்படியே ஏடா டேய் எனக்கு தெரியாதடா அப்படியே பத்தி மாப்பிள்ளைக்கு லைவ்ல ம் உனக்கு கிஃப்ட் கொடுத்துருங்க எனக்கு என் லைவ்ல உனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க கிஃப்டா ம் என்ன வாங்குறீங்க? 300 1000 நீங்க 300 ஆயிருச்சா? அது 1000 தனியாக இன்னொரு அண்ணன் அமெரிக்காரன் அனுப்பிச்சுட்டாரு ஆ அது வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டாருண்ணே ம் மாதிரி கொடுத்துருங்க கிஃப்ட்டு கல்யாண கிஃப்ட்டுண்டு ம் அதனால் உங்களுக்கு என்னைக்கு தரப்போனா விருந்தனைக்கு தான் தெரியாது விழுந்து இன்னைக்கு வச்சிடலாம். இந்த வித்தியா हे भगवान तेरी புரியுது. புரியுமா உனக்கு என்ன பூரி புளி போய் கிடக்கு கடை என்ன அது போதும். கேக்கா நீ என்ன போயிட்டீங்க வெளியே? ம் 1 மணி ஆச்சு மதியம் வந்துடுவோமா நாட்டுக்கோழி? ஆ இப்படித்தான் சொல்றீங்க அப்புறம் சுண்டக்கார குழம்பு வைக்கிறீங்க நாட்டுக்கோழி உண்மையா உண்மை தானே ஏக்கா உண்மை இல்லை சைலண்டாக உண்மையாடையா உண்மைதான், நாட்டுக்கோழி தான். சூப் எடுத்து மயனுக்கு மரவளுக்கு கொடுத்துட்டு ஆ அதுல குழம்பு சூப் எடுத்து கொடுத்தா அப்புறம் அதில் என்ன இருக்கு நம்ம தக்கையாட்டி இப்போ போங்க நான் உட்கார் வாடா. ஏய் மாப்பிள்ள வாயா ஏய் உள்ள வராங்க உட்கார்றா. இருக்குதாப்பா. மாப்பிள்ள நீ வாங்கி எடுங்க விடு விடு உட்காருமா. பூரி ஆ. ஆ போதுமா இல்ல ஜாலியா தூங்கி எழுந்துட்டு வரையான். பாவம் கஷ்டப்படுறான் நான் மாப்பிள்ள நல்ல வேண்டாம் அப்படியே சொல்லி ஏரியாது. ஆனால் டென்ஷன் ஆகி வஞ்சி விட்டேன் அவன் ஆளா நீ டென்ஷன் ஆகிட்டேன் ஆமாம்மா இடியே வயிறு இடாமாம்மா இடியே வயிறு போடா சொல்றா கடுப்பாயிடி. கடுப்பா உமா சூப்பராக விட்டுருக்க பூரி சத்தியமா நல்லா இருக்கு என் முன்னாடிலாம் ஒரு விலங்கலை சமைக்கிறதே ஆமா ஆமா இப்படித்தானே ரொம்ப பேர் சொல்லுவீங்க. சுமதாரா விலங்கலைன்றீங்க, அம்மா சமைச்சத. அப்புறம் பொண்டாட்டி வந்தோன்னா அவ சமைச்சது விலங்கலைன்றீங்க. என்னடா ஆரம்பமே அமர்க்கமா என்ன கிளகிற விட மாட்டீங்களா என்னம்மா விலங்குன்னு தெரியல. அக்கா இது கலவரம் பண்ணுறீங்களா சரி போதும் மாப்பிள்ள எனக்கு ம் உங்களுக்கெல்லாம் வேணும் இதான் சாப்பிட்டோம் எல்லாரும். வச்சு சாப்பிடு, வேணும்னு எதுக்கு பார்த்தபடி கிடக்க வெறும் புரி எடுத்துங்க. சரி சாப்பிடு. ஏதோ நீங்கள் சொல்கிறதுக்காக நான் சாப்பிட்றேன் சாப்பிடத்தானே. நான் எனக்காக நான் சாப்பிடுவேன் உங்களுக்காண்டி சாப்பிடுவேன் உங்கள் வற்புறுத்தலுக்காக நான் சாப்பிடுவேன் மாமா கஷ்டப்பட்டு அப்போ தான் வச்சிருவா இந்த வச்சிருவாங்க சாப்பிடுங்க என்னங்க சாப்பிடுங்க. சும்மா டென்ஷன் ஆயிரும் மாப்பிள்ள அப்புறம் சாப்பிடு சாப்பிடு. ரொம்ப கோவம் இருக்கு. உங்கள் அக்காட்ட போய் சொல்லி போட்டுட்டா அப்புறம் உங்களுக்கும் ஜோறு விட மாட்டாங்க. சரி நாங்கள் நீங்கள் கட்டி கொடுத்து கூட அப்படி இருக்கு நாங்கள் கட்டி கொடுத்து பஸ்பமாக இருக்கட அமைதியா உங்கள் உட்காரி ஆடுறா பழைய சிலையை பூரா ஊற வச்சிருக்காக்கா துவைக்க சொல்கிறாங்க நான் மவுசன்னா என் வாழ்க்கை வாழ்ந்த வாழ்வேன்னா நாங்க அவங்கதான் வாழ்க்கை என்ன. நீ யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுற நான் என் மகளுக்கே பண்ணுவேன். கேட்டே பத்தியா என் பிள்ளைக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ தம்பி முக்கியம் இல்லை தம்பியெல்லாம் அப்புறம் தானே. நாம அன்னைக்கு என்ன நாட்டுக்குள்ள வீட்டிலே இருக்கிறானே அந்த சுற்றிட்டே இருக்கானே அது எங்கிட்டே ஏடா? சாப்பிட வந்திருக்கேன். யாரா பேசு? ம் வெறும் புரி வெறும் புரி. ஏய் ஒண்ணு பாருங்க. என்ன கால் ஆயில் கிடக்குங்களா இங்க ஏடு அது மதியத்துக்கு நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி புரியுதானா சோறே இல்லையா அப்போ அப்படியே போங்க. கூடால போய் தொலைகிறாருடா. சாரி இதுமா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இதுவாரு குரங்காட்ட ஓடுது. கேமரா பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாக்கா ம் ம் போன் சைலன்ஸ்ல கிடக்குது. அவ்வளோ உருளைக்கிழங்கு வேணுமா உள்ள போய் எழுதுங்க
கறினா உருளைக்கிழங்கு உண்மையில செம்ம டேஸ்ட். திருப்பாலமதியா ஆ திருப்பாலமதியா என்ன கொண்டு விட்டானே நம்மளை பூரி சாப்பிட. ஒரு கடையில் பூரி சாப்பிட்டோமுக்கா வாழ்க்கையில் இனிமேல் சாப்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு பண்ணி விட்டாப்புல. நல்லாவே இல்லை. இந்துட்டு வந்து வாந்தியை ஏற்றுக்கிறார். எனக்கு தெரிஞ்ச அளவு பூரி சுட்டுருக்கேன், குருமா வச்சிருக்கேன். பூரி நல்லா கிரேவி செம்ம டேஸ்டாக இருக்குது. நல்லா இருக்கா? ஆமாம், சுட சுட சாப்பிட்டா என்ன அடி. அப்புறம் முடிச்சு விடுங்க வீடியோவை. புரிஞ்சுக்கோமா முடிச்சு விட்டுவா அன்பளே. அருமையான சாப்பாடு. மாப்பிள்ளைக்கு விருந்தோடு சந்திப்போம் அடுத்த வீடியோவில். மதியம் நாட்டுக்குள்ளே சந்திப்போம். ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களை விடுவது மதுரை மீச பண்ணி மாப்பிள்ளை மாசு மாதிரி அன்பு என் தங்கச்சி காயத்ரி. உன் பேர் அதானே நண்பர்களே? பேர் அப்பப்போ தகவல் மறந்துடுறேன், கொஞ்சம் என் மக வேறே மறந்துடுறேன். அப்புறம் மறக்க எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டு மாப்பிள்ளை நம்ம டைலாக் கூட சொல்லுங்க. துர்ரு அங்கே சொல்லுங்க மாப்பிள்ளை சொல்லு ட்ருன்னு வண்டி ஓடுங்க ஹெல்மெட் போட்டு. ஓகே நம்மளே எல்லாரும் பாய் பாய். அவ்வளோ ஒரு விசாரி மதுமி தான் மாதிரி சுச்சு சுச்சு சொல்லுங்க நீங்க சொல்லிட்டீங்களா சொல்லுங்க சுச்சு சுச்சு சு. ஓகே பாய். ஏன் கொண்டு போட்டுருவா? அமர்த்தி விடு.